கொஞ்சம் பின்னுக்கு தெரிஞ்சா சரி சம்பவம் தான். யாழ்ப்பாணம். அனுராபுரத்தில் கண் திறந்த பிள்ளையார் ஊருகா பாருங்க, சிங்களாக்கள ஊருகாய் கடை பட்டம் பிக்கணும். பட்டம் ஆம்புலன்ஸ் வருது. இங்கே இந்த உருவாள் உள்ளாக்க அம்மி ஆட்டுக்கள். இலங்கையில் பெட்ரோல் விலை இலங்கையில் வந்து 92 ரூபா பெட்ரோல் 439 ரூபா, 95 வந்து 495 ரூபா. ஓகே, இது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட். இதுதான் அந்த சாப்பாடு கடை, பெரிய ஃபேமஸான சாப்பாடு கடை ஹோட் கிச்சன். எல்லா இடத்துலையும் ரோட்டு கடைகள் கூட இருக்குது பாருங்க. இந்த இதில் பழக்கடைகள், அது சின்ன சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. இதில் இந்த வெத்திலையை விற்கிறேன் பாருங்க, அந்த குட்டி பேக்கில் வச்சு வெத்திலை விற்கிறேன். என்னடா அந்த பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கான் பழக்கடை. எப்படி அந்த காட்சிப்படுத்திருக்கீங்க அப்படி பாருங்க. ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று, அதை தான் தேடி போய் கொண்டிருக்கேன். 270 மீட்டர் நடக்க வேணும். அந்த காலத்தில் இப்படி தமிழாக்கள் வாழ்ந்திருப்பினோம். என்னென்னு இந்த மாற்றம் எல்லாம் இடம்பெயர்வு தான். இங்கே 1-2 தமிழாக்கள் இருக்கிறோம், ஒன்று தமிழாக்கள் இருக்காவே சொல்லினோம். இங்கே நிறைய தமிழ் மக்கள் வாழ்ந்தா குட்டி யாழ்ப்பாணம் வாய்ந்தானே என்ன பேசிக்கணும். அவைகளுக்கு அந்த ஆதங்கம், அது நிலங்கள் எல்லாம் பறி போயிட்டு வந்து. இங்கே இது பிள்ளையார் கோயில் பாருங்க. பழைய கோபுரம், அந்த பின் மூலஸ்தானம் கருவறையாங்க கிடக்கு. மற்றது எனக்கு ஒரு ஐயாரா சொன்னவர், இங்கே நிறைய பேர் வந்து சிங்களவர்கள் வந்து இப்போ தமிழர்கள் சிங்களவர்களாம் மொழி நீர்குழம்பு சிலாவத்தில் இருக்கிற மாதிரி பேச்சு வழக்கில் வந்து படிக்கிறதுக்கு தமிழ் படிக்கிறவங்க அந்த காலத்தில் இல்லாமல் அப்படியான சூழ்நிலை வரைக்க அது வந்து காலப்போக்கில் அப்படியே எந்த மொழி இருக்கோ அந்த மொழியோட கலந்து அப்படியே அவையலாக போயிட்டு இருக்கோம். அது வந்து இங்கே மட்டும் இல்லை, மலேசியாவிலும் இருக்குது. ஆனால் குறைவு அந்த மொரிஷியஸுக்கு போனோம் தானே. ஆனாலும் அவையில் அந்த கோயிலின் அடிப்படையில் நான் தமிழர்களாக இருக்கிறேன். மற்றபடி அவையில் மொழி வந்து மாறுபடுது. மொரிஷியஸில், சவுத் ஆஃப்ரிக்கா கூடுதலான ஆக்களுக்கு தமிழ் தெரியும், ஆனால் இங்கிலீஷ்லாம் கதைக்கிறேன் பாருங்க. நான் கோயிலுங்க உள்ளுக்கு போகிறவா சரி, அதோட பூக்கொண்டல் விற்பனை பண்ணிக்கிறேன் பாருங்க. இங்கே வார தமிழாக்களை என்பதை சிங்கள ஆக்கெல்லாம் நான் கூடுதலாக வரையணும். அப்படி முருகாண்டி பிள்ளையாரோ எங்களுக்கு அதை விரைக்க முருகாண்டி பிள்ளையார் இருக்குமில்ல, இவைக்கு வந்து இதில் இருக்க அந்த பிள்ளையாரை கும்பிட்டுட்டு போயினோம். அந்த கார் வந்து பாருங்க வந்து அதில் அங்கே கும்பிட்டுட்டு போயினோம். நிறைய பூக்கொண்டு வளர்தல் வச்சுக்கிறேன் பாருங்க. இந்த பூக்கொண்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதுதான் அந்த பிள்ளையார் கோவில். கோயிலுக்கு போகலாமன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மூலஸ்தானம் அங்காலாம் கிடக்கு. ஒரு படங்கள் வச்சுக்கணும். இது சரஸ்வதி, பழைய காலத்தில் சரஸ்வதி இந்த படம் இப்படி தான் வரைஞ்சோம். வித்தியாசமான அமைப்பு பாருங்க. இதெல்லாம் கூட நேரம் கொடுத்துருக்கணும். குங்குமம், ஈமுடி, மூலஸ்தான கருவறை இது பின்னுக்கு இருக்குது. பழைய கோவில் கட்டிடம். பிள்ளையாருக்கு கண்ணும் வச்சிட்டோம். இப்படி கண் திறந்த கண்ணாவீராக பாருங்க. அனுராபுரத்தில் கண் திறந்த பிள்ளையார் பாருங்க. உண்மையான கண்மாயே கிடக்கு பாருங்க. ஏதோ சத்தம் போடு சில பிள்ளையார் மெல்ல மெல்லமாக உள்ளுக்கு வா கடை வந்த சில கவனமாக இருக்கும். சிங்களத்தில் கீறி கொடுத்துருக்கணும் போல. காளி சிங்களாக கொண்டு வந்து கொடுத்த எல்லாமே இந்த கரையாக வச்சுக்கணும். அதை தான் அந்தந்த இடத்துல வச்சா தான் சரி. இருக்கிறதுக்கு இடம் விட்டால் மடத்தை பிடிக்கிற வளையா கிடக்கு. இது வந்து பழைய பின் கருவறை கோபுரம் பாருங்க. என்னென்னா இந்த கோயிலை வந்து பராமரிக்கிறதுக்கான புல் எல்லாம் போட்டு வச்சுக்கணும். அந்த புல் பிக்மி பைக் எடுத்து போகிறேன்.
இடத்த பாருங்க பச்சை பசையில் கடைகள் அது கிடைக்கிறாங்க. சிறுமுனிய ராஜமகா விகாரையா. கோட்டைக்குள்ளுக்கு விகாரையா காட்டி வச்சுக்கணும். பாருங்க குளம் இஞ்சாலம் சின்ன தம்பி மாதிரி நிற்கிறேன். மல்லி மல்லி கோமதா எந்த பள்ளிக்கூடம் நேம் ஸ்கூல்? ஓ முதல்ல இருக்கா இங்கே உள்ளுக்கு? நீங்கள் எந்த பள்ளிக்கூடம்? என்ன பேர்? என்ன பேர் உங்களுக்கு? கபிசான். உங்களுக்கு? சசான். தமிழ் கதைப்பீங்க? தமிழ் தான் எல்லாமே. என்ன பள்ளி சுற்றி பார்க்க வந்துருக்கீங்க? இவையெல்லாம் எல்லாரும் அண்டாபுரத்தில் இருக்கிறீங்க? எல்லாரும் கொழும்புல இருந்து வந்து. கொழும்புல வெள்ள வாத்தியா? உங்களோட வாத்தி வர அடிக்க போறார். S25 அப்பா. இது உண்மையா முதல்ல இருக்கு. அங்கே நிற்குது. யூடியூப் இதான் நிற்கிறதா? இதான் நிற்கிறதான். என்ன செய்றீங்க? பாலிக்கு நீங்க வந்து என்ன சொல்றீங்க? யூடியூப் சேனல். பேனே இருக்கா? வழி வச்சிரு சுத்தணும் இருக்கா பேர்? இது போட்டீங்கன்னா நாங்க சேனல் சப்ஸ்கிரைப் போடுவோம். நீங்க பார்க்கணும் வீடியோ பார்த்தா தானே. என்ன போடுங்க? இப்படி எல்லா இடமும் சுற்றி பார்க்க உங்க சார் வந்துருக்கீங்க. போங்கடா எல்லா சிறுவர்களும் வந்துருக்கீங்க. எல்லா இடமும் போவேன். எல்லா ஊரும் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கிறேன். சீனாவுக்கும் போயிருக்கேன், ஆப்பிரிக்காவுக்கும் போயிருக்கேன். முதல்ல கறியும் சாப்பிட்டு இருக்கேன். பாம்பு கறியும் நான் பிடிக்க மாட்டேன்டா. பிடிச்ச முதல்ல எல்லாம் கறி வச்சா சாப்பிடுவோம். இதான் வந்து சிறுமுனிய விகார பாருங்க. எல்லாம் சீரிய மாதிரி தான். ஆனால் அது சீரிய வேற. இது அந்த பாறைகளுக்கு மேலே வந்து கட்டியிருக்கோம். பழைய ஒரு கட்டிடமும் இந்த பழைய காலத்து கட்டிடமாக கிடக்கு. நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டது. இதுக்கு முதல்ல எங்கள் தமிழாக்கள் வந்திருக்கணும். இங்கே சங்கமித்தாவோ சரி. இந்த பெரிய மீன் சாப்பாடு போட்டு வளர்த்தின பெரிய காஃப் மீன். அம்மா போறது இதான் வந்து இந்த விகாரை குழுக்கு இருக்கிற பகுதி. இங்கே பாருங்க. இன்னும் ஃபோட்டோக்கள் எடுக்கல ஆமல் போட்டிருக்கீங்க. அது வௌவாலோ? வௌவாலா? வௌவால் கூடு கட்டி குடும்பமே நடக்கும் தான். என்னண்டா இந்த ஒரு பாறையை குடைஞ்சு அதுக்குள்ள செய்து வச்சுக்கணும். மேலே போய் காட்டுறேன்னு அதுக்கு மாதிரி வழியை அதை காட்டி போட்டு மற்ற என்னது மேலே போகிறதுக்குரிய வழியும் இதுக்குள்ள இருக்கா. இது வந்து விடுகிற நிலைமையில இருக்கு பாருங்க. எஸ் பிரதர் இங்கே வேறுங்க.
வயசுக்கு போனா அப்படித்தான் இல்லை மாறி மாறி சொல்லுவாங்க. இந்த பாரு, யூ நோ அபவுட் திஸ் ஏரியா ஹிஸ்ட்ரி யூ நோ இட்? நோ யூ டோன்ட் நோ திஸ். இங்கே பாருங்க, இந்த குச்சியை உடைச்சு இதில் வந்து அப்படியே வச்சுக்கணும். இங்கே இப்போ கூடுதலாக பாறைகள் இதுகள் கூட இருக்குது. இந்த படியில் பாருங்க, ஒரே கல்லில் செதுக்கி வச்சுக்கணும். இங்கே இது வந்து இதால் கால் வச்சு ஏறுறதுக்கு செய்து வச்சுக்கணும் பாருங்க. இது அந்த காலங்களில் கோயில் இந்த விகார இதுகள் இல்லாமல் அரசன் மேற்ற காலப்பகுதியில் அவங்க பாதுகாப்பாக மேலே போய் இருக்கிறதுக்காண்டி கட்டியிருப்பினோம். கோயிலெல்லாம் அரண்மனை மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன நீங்களே சொல்லுங்க. இங்கே பாருங்க, நல்லா இருக்கும் உண்மையில். இந்த தண்ணீர் எல்லாம் படிச்சு ஒரு செய்து வச்சுங்க. அம்மா ஒரு மரமையும் வச்சுக்கோங்க. பள்ளிப்பட்ட கல்லாண்டப்படும் இவ்வளோதான் உயரம். ஓகே, இதெல்லாம் போகிற பாதை. ஏண்டா இப்போ நாங்கள் போகிற பாதைக்கு எதிர்பக்கம் பாருங்க, இந்த பக்கம் இப்படி இருக்குங்க. என்ன இது பழைய அந்த பழைய கல் காசு போட்டு அதுன்றது புத்தட்ட கால் மாதிரி செய்து வச்சுக்கணும். அப்போ உண்மையில மேலே இது பார்க்க நல்லா இருக்கு. நீங்கள் பார்க்குற விட ஃபோனில் பார்க்குற விட நேராக வந்து வேறுங்கோ. எங்களோட யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணம் கொஞ்சம் யோசிக்கணும் வடிவா. இங்கே பாருங்க, இந்த ஓட்டுண்ட வடிவம் போய் பாருங்க அப்படி இருக்காண்டு. ஒற்றுமையாக இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். அதான் முக்கியம், பொறாமை இல்லை, ஒற்றுமை. எல்லாரும் பறிக்கணும் பாருங்க, இந்த பாதை இதெல்லாம் பறிக்கணும். இங்கே என்ன ஏதோ கல்வெட்டு எல்லாம் கல்வெட்டு. அப்பா என்ன செங்குத்தா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 இல்லை, ஒரு 80 பாகையும் இல்லை, ஒரு 70 பாகையில நிற்குது. கொஞ்சம் பின்னுக்கு தெரிஞ்சா சரி சம்பவம் தான். ஹலோ அங்குலாம் பின்னுக்கு பெரிய ஒரு விகார. நேம் வாட்ஸ் நேம்? यूट्यूबर अम्मा यफना से सब्सक्राइब करना पेन आती कुरुनागला केमिकल टीचर लाइट यूट्यूब पे देन இது அடுத்த இதுக்கு போய் படுது ஒரு இடமும் இதுக்கு டோக்கி பாய் படுத்துருக்கு வேற அடுத்தது இங்க இருக்கு. அந்த இடத்துல தான் முதல் போயிருந்தாங்க. இப்போ என்னென்னா இங்கே இருந்து இதே விட உயரமான இடத்துல பண்ணிக்கிறோம். அது வந்து கிருஷ்ணவேவியான்னு சொல்லி
அதுக்கு முதல்ல ஆரம்பத்தில் வேறு தமிழ் பேர் இருந்திருக்கலாம். மனோரமையோ வாட் இஸ் தட்? ஃபுட்பிரிண்ட். என்னடாப்பா காசு போடுறா? ₹1 குத்தியெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். காசு போடுறதா? மழை வருது. அது அவர் டேம் டேம் இந்த பக்கம் பாருங்க, வயல்வெளியெல்லாம் நல்ல பச்சை பசங்க. நல்ல இஞ்சால வந்து குளம் இருக்கு, அதெல்லாம் நல்ல நீர் பாசனம் விவசாய தேவைகள்லாம் நல்லா நடக்குது. நல்ல ஒரு உயரமான இடத்துல தான் தேர்ந்தெடுக்கணும் பாதுகாப்புக்கு சொல்லி. இந்த இஞ்சால மரங்கள் கீழே விகார இந்த குளக்கரை அடிக்க போய் பார்ப்போம். அப்பா இந்த ஒருத்தர் வாரான் தனிய. இந்த பாதையெல்லாம் வந்தனாங்க. இந்த இதில் ஒரு குட்டி விகார இங்கே, அதாவது புத்த சமயம் வர்றதுக்கு முதல்ல எப்படி இருந்திருக்கு இந்த இடம். இந்த மதத்தை பற்றி கதைக்கல, இங்கே வாழ்ந்த தமிழர்கள் அங்கே என்னது பாருங்க. இது ஒயிட் போதி ட்ரீ, ஒயிட் கலர் போதி ட்ரீ. இதான வந்து வெள்ளரசு மரம். ஒரே ஒரு மரம் தான் இருக்கு, வெள்ளை நிறத்தில் இருக்கு வெள்ளரசுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் ஜெஃப்னாஸ் தான். கொழும்பு ஃபுல்லாக பரப்பி. திஸ் இஸ் மங்கீஸ். இதில் கொஞ்சம் குராக்கு கூட்டாக நிற்குது மங்கீஸ். இதுலயும் ஒரு மரம் இருக்குது. இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மரங்கள். போய் பார்த்து கொண்டு போவோம் வாங்க. வெள்ளரசு மரம். நல்ல வடிவாக தான் இருக்கு பாருங்க. இந்த பாறையில் அமைஞ்சிருக்கிற இந்த விகாரை. சந்தன மரம். சந்தன மரம் வச்சிருக்கணும் அதுதானே. இதுலேயும் பாருங்க ஒரு அரச மரம் இருக்குது. குளத்துக்கு போகிறதுக்குரிய வழி. இந்த குளத்துக்கு இப்போ ஆமாம் தான், அதுக்கு இதில் மழை தூருது பாருங்க. அதறி வந்த பாதை கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர், இதில் இந்த ஒரு 10-15 மீட்டர் உயரம் இருக்கும். இந்த பெனையின் அளவு பார்த்தா அதில் மிக தெரியுது. அது பெரிய குளக்கட்டு, இதோ பெரிய குளம். இதில் இருந்தால் இங்கே அந்த வேளாண்மை தேவைகளுக்கு வந்து நீர் பாசனம் பூர்த்தி செய்யப்படுறோம். நாங்கள் அந்த வெள்ளாட்டு புத்தகத்தில் படிச்சிருக்கோம். அங்காலையும் குடியிருப்புகள் இருக்குது பாருங்க. இந்த காற்றை பாருங்க, வட்டிக்கிற காது தூக்கி கொண்டு அது என்ன பெரிய டேமு. ஏதோ ஹோட்டல் மாதிரி கிடக்கு. அதான் வந்து கூட வர்ற பாட்டை
அதுதான் காரை தூக்க போகுது கார் தவளையா போகுது தவளை கௌதமே Kau ludan. Puhutnya parwa. Aru kau masuk lurangin. வா என்ன காத்து Aru dah itu. பாருங்க ஓஞ்சி போடுது கொஞ்சம் இதுக்குள்ளேயும் இந்த ஆக்கள் வந்து எல்லாம் மரத்துக்குலாம் நுழைஞ்சு நிற்கிறேன் இல்லை வேறு 2 அண்ணன் மேலே 2 ரூபாப்பில் பொட்டலோக்கின்னு அதான் வந்து ரூவன் வெளிசாயான்னு சொல்கிறோம் விகாரை பாருங்க பம்புட்டான் பச்சிங்க இப்போ கொஞ்சம் கடை லேர்னர்ஸ் பழகி கொண்டிருக்கோம்